தந்தை மகன் ஒன்றிணைய வாய்ப்பு இருக்கா? இன்னைக்கு கூட அவர் சொன்னது நான் விலகி போயிடுறேன் அப்படிங்கிறாரு. அதான் அதாவது எல்லாம் சேர்ந்துருங்க நான் விலகி போயிடுறேன், நான் எல்லாம் சேர்ந்துருங்க விலகி போயிடுறேன். விலகி போறவங்க இப்படி பேச மாட்டாங்க. விலகி போகணும்னு மனசுல இருக்கிறவரு இந்த பிரச்சனையை தீர்க்க, நான் தான் முன்னாடியே சொன்னேன், பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்று அவர் விரும்பி இருந்தால், அதை செய்யணுங்கிற எண்ணம் இருந்தால், அதை எப்படி அவர் கையாண்டிருக்குமோ அதை செய்யணும். அப்படி செய்யல. இது சும்மா ஒரு பேச்சு. இப்ப முடிய போதுன்னா 4 மாசம் இருக்கு, எம்எல்ஏ ரிசைன் பண்ற அந்த நாடகத்தை கூட நடத்துவார், நடத்தலாம். நடத்த மாட்டாரு, எனக்கு ஒரு நாள் கூட அவர் விட மாட்டாரு, எனக்கு தெரியும். இன்னொரு தொடர் இருக்குல்ல, சட்டமன்ற கூட்டத்தொடர், அதுல போகணும், அந்த இருக்கையில உட்காரணும், உட்கார்ந்துட்டு வரணும். 1 மணி நேரம் கூட விட மாட்டாரு, எனக்கு நல்லா தெரியும். ஆனாலும் கடைசியா முடிய போதில்ல, ஒரு நாடகத்தை நடத்தணும்ல, அதுக்காக நானும் பாருங்க தியாகம் பண்ணேன் அப்படிங்கிறதுக்காக அவர் செய்யலாம். நான் மறுக்கிறதுக்கு இல்லை. ஆனால் இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில பாட்டாளி மக்கள் கட்சி எங்களுடைய பயணத்தினுடைய நோக்கத்தை திசை திருப்ப வேண்டும் என்ற நோக்கத்துல தான் அவங்க செஞ்சிட்டு இருக்காங்க. இது நிச்சயமா எடுபட போறது. அதாவது ஒன்றிணையணும்னு எல்லாரும் விரும்பணும். அதுக்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது. தற்பொழுது உள்ள சூழலில் அதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு என்பதுதான் நல்லா தெரியுது. ஆனால் ஒன்றிணைந்து விடவே கூடாதுங்கிறதுக்காக திரு ஜி.கே. மணி அவர்கள் பண்ண அந்த டெல்லியில போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தார். ஐயாவுடைய கையெழுத்தை பெற்று அவர் அன்புமணி ராமதாஸ் மீது குற்றச்சாட்டை வைத்து அதன் அடிப்படையில் டெல்லியில காவல் நிலையத்தில் ஒரு புகாரை கொடுத்து அவருடைய பெயரை, அவருடைய நற்பெயரை களங்கப்படுத்தக்கூடிய முயற்சியை மேற்கொண்ட பிறகு இது நடந்துவிடக் கூடாது என்பதுதான் திரு ஜி.கே. மணி அவருடைய நோக்கம், எண்ணம். எனவே அதற்கான சூழல் இப்ப இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல.